கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில கவர்மெண்ட் பஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு தெரியும். ஓட்ட வடி சொல்லி டப்பா பஸ்ஸா இருந்துச்சு. அந்த டப்பா பஸ் எல்லாம் மாத்தி இன்னைக்கு புது பஸ்ஸா மாத்திட்டு வரவர் தான் நம்முடைய போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த அண்ணன் சிவசங்கர் அவர்கள். இன்னைக்கு நீங்களே பாக்கலாம், தமிழ்நாடு முழுக்க புது பஸ் ஓடுது, ஏசி பஸ் ஓடுது. புதுசா வர்ற பஸ் எல்லாம் வெளிநாட்டுல ஓடுற பஸ் மாதிரி பல மாடர்னா இருக்குன்னா குக்கிராமங்களுக்கு கூட இன்னைக்கு கவர்மெண்ட் பஸ் சேவை பண்ணி கொடுத்திருக்கிறோம். இப்படி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையை இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு துறையா மாத்தி வச்சிருக்கக்கூடியவர் தான் நம்முடைய அமைச்சர் அண்ணன் திரு சிவசங்கர் அவர்கள். அந்த வெற்றி வேட்பாளருக்கு உங்களை பார்த்து வாக்கு கேட்ட வந்திருக்கிறார். கட்சி பணி, ஆட்சி பணி, மக்கள் பணி எதுவா இருந்தாலும் எதுவுமே உழைப்பு உழைப்பு உழைப்பு, எந்த நேரமும் மக்கள் பணி. ஒரு அருமையான ஃபீல்டு ஒர்க்கர் தான் அண்ணன் சிவசங்கரன் அவர்கள். அப்படிப்பட்ட சிவசங்கரன் அவர்களுக்கு மீண்டும் நீங்க குன்னம் தொகுதியில வெற்றி பெற வச்சு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இன்னைக்கு அண்ணன் சிவசங்கர் அவர்களை அழைச்சிட்டு நான் உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கேன்னா, இந்த 5 வருஷத்துல இந்த குன்னம் தொகுதிக்கு என்னென்ன திட்டங்களை அண்ணன் சிவசங்கர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாரு, அந்த திட்டங்கள்லாம் உங்ககிட்ட சொல்லி உரிமையோடு உங்ககிட்ட வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். புஜங்கராயநல்லூர் ரசலாபுரம் இடையே மருதையாற்றின் குறுக்கே 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இன்னைக்கு உயர்மட்ட பாலம் அமைச்சிருக்கிறது அண்ணன் சிவசங்கர் அவர்கள். கூடலூர் ஜமீன் பேரூரிடையே மருதையாற்றின் குறுக்கே 12 கோடி ரூபாய் செலவில் உயர்மட்ட பாலம் அமைச்சு கொடுத்தது அண்ணன் சிவசங்கர் அவர்கள். அதே மாதிரி வேப்பூர் ஆலத்தூர் ஒன்றியங்கள்ல உள்ள ஊர்களை இணைக்கும் வகையில பல்வேறு பாலங்கள் கட்டி கொடுத்திருப்பது அண்ணன் சிவசங்கர் அவர்கள். வெண்மணியில 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இன்னைக்கு தொழில் பயிற்சி நிலையம் தொடங்கப்பட்டிருப்பது யாருடைய முயற்சி? அண்ணன் சிவசங்கருடைய முயற்சி. குன்னம் மற்றும் செந்துறையில 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பேருந்து பணிமனைகள், 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல செந்துறை அரசு மருத்துவமனை கட்டிடம், செந்துறையில தரம் உயர்த்தப்பட்ட துணை மின் நிலையம், செந்துறை ஒன்றியத்துல 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பல்வேறு கிராம சாலைகள், 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல காரையில புதை படிம பூங்கா, 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல வேப்பூர் அரசு கல்லூரிகளுக்கான மாணவிகள் ஹாஸ்டல் விடுதி, 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல குள்ளக்காந்தத்துல அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வந்திருக்கு. இப்படி பல்வேறு திட்டங்களை உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு மீண்டும் வாய்ப்பு கொடுங்கன்னு உங்களை எல்லாம் நாடி தேடி நாங்க வந்திருக்கிறோம். செஞ்ச திட்டங்களையும் சொல்லியிருக்கிறோம். மீண்டும் ஆட்சிக்கு வந்தா இந்த குன்னம் சட்டமன்ற தொகுதிக்கு என்னென்ன செய்ய போறோங்கிறதையும் சொல்லி வாக்கு கேட்க வந்திருக்கிறேன்.